அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in தமிழ். ரொம்ப சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தட் இஸ் நம்ம சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல 100 சீட்ஸ்ங்கிறத 150 சீட்ஸா இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம ரெஸ்பெக்டட் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவர் சிஎம் வந்து சிவகங்கை மாவட்டத்தை விசிட் பண்ணி இன்னைக்கு நலத்திட்டங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தப்ப நம்மளோட இந்த ஸ்கீம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல 100 சீட்ஸ் இருந்ததை 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதா இன்னைக்கு அவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் அவங்க நியூஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்க, நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுபோல இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் 100 இடத்துல இருந்து 150 இடமாக உயர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபைனலி நம்மளோட ரெக்வஸ்ட் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கிளிப்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல 100 சீட்ஸை 150 சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நோட் த பாயிண்ட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளோட ரெக்வஸ்ட் ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் டிஎன் MBBS சீட்ஸ், இது இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங் போகணும். இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம போயிருக்கிற நம்பர் வந்து ரொம்ப கம்மி தான், இன்னும் நிறைய ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயம் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த மாதிரி வீடியோஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஹெசிடேட் பண்றீங்க, டவுட் பண்றீங்க, இது ஏன் நம்ம அனுப்பணும், இன்னொருத்தவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. நோ, உங்களுக்கான வாழ்க்கையே மாறப்போகுதுங்கிறப்ப ஒரு சின்ன வீடியோ எடுத்து போறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ப்ளீஸ் இது மற்றவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நிறைய வீடியோஸ் நமக்கு வந்தால் தான் நல்லா கண்டென்ட் கொடுக்க முடியும், நல்லா பண்ண முடியும். ரெக்வஸ்ட் ரொம்ப ரீச் ஆகும். யாருமே அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் அனுப்புற 2 வீடியோஸ்க்கு அப்புறமா சென்ட் ஆகவே இல்லை. ரொம்ப பேடாக இருக்குது இந்த சுச்சுவேஷன். உங்கள் லைஃப்காக நீங்கள் தான் சார் வரணும். இப்போ என்னையும் மீறி, என் சக்திக்கு மீறி தான் நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன். இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் இறங்கி இவ்வளோ பண்ணுறப்ப உங்களோட பசங்களுக்காக, உங்களுக்கான ஃபியூச்சருக்காக நீங்கள் இறங்கி பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சென்ட் வீடியோஸ் ஸோ தட் வி கேன் எஃபெக்டிவ்லி ஆட் இட். ஸோ வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்கன்னா டெலிகிராமில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்படி ஒருவேளைனா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயிலுங்கிற 25 MB தாண்டி போகுங்க தான் நான் மெயில் அனுப்ப வேணாம்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா நம்ம ஹேஷ்டாக் டிஎன் இன்க்ரீஸ் MBBS சீட்ஸ் அந்த ட்விட்டர்லேயே நீங்கள் வந்து போடுங்க. ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் டிஎன் MBBS சீட்ஸ் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்கோம்ல, அதுலேயே வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், அங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மீடியம்ஸில் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஃபுல்லாக பைலப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்மளோட ரெக்வஸ்ட்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பேச இழந்துருவோம். ஸோ இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க நம்ம கேட்டு ஆரம்பிச்சாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி தான். இப்போதைக்கு அவங்க ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான டெசிஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம விடாமல் இன்னும் இது பத்தாது, வெறும் 50 சீட்ஸுங்கிறது பத்தாது, காம்பன்சேட் பண்ண முடியாது. இன்னும் 6-7 மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு 300ங்கிறது காம்பன்சேட் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிற எஃபர்ட்ஸ், நம்ம கலெக்டிவாக சேர்ந்து பண்ண போகிற எஃபர்ட்ஸ் தான் நிற்க போகுது. இன்னும் தயங்காமல் டெசிஷன் எடுங்க, சீக்கிரமாக வீடியோ பண்ணுங்கள், அனுப்புங்க. ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் டிஎன் MBBS சீட்ஸ்க்காக ஒரு முக்கியமான ஒரு டைமிங் இருக்குது, அது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு பெரிய பிளான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைமிங் சொல்ல போகிறேன். அந்த டைமிங்கில் நாம் போய் ட்விட்டரில் ஃபுல்லாக ட்வீட் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி இந்த குறிப்பிட்ட டைம் செட் நான் கொடுக்க போகிறேன். நாளைக்கு ஒரு டைமிங் நம்ம டிசைட் பண்ணிட்டு சொல்ல போகிறேன். அந்த டைமிங்கில் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரால முடிஞ்ச அளவுக்கு ரீட்வீட் பண்ணிக்கிட்டேன்னா ட்விட்டரில் போயிட்டு மறுபடியும் அந்த ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் டிஎன் MBBS சீட்ஸுங்கிற டேகை போட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் போகும். நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ஸ்லாம் லிசன் பண்ணுவாங்க, உங்களுக்குலாம் ரீச் ஆகும், டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம நல்லதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபியூச்சரே மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களே நம்ம கொடுத்துட்டாங்க, ஒரு க்ளூ மாதிரி. இதுக்கப்புறம் நாம் போடுற எஃபர்ட்ஸ் தான் நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லான டெசிஷன் எடுத்துகிட்டு வரப்போகுது. ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப் வியர் பண்ணணும்னா நாம இதெல்லாம் பண்ணி தான் ஒன்றும் வேறு வழி இல்லை. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணுறது, இதுக்காக நம்ம போராடி தான் ஒன்றும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். யாருமே இது ஆரம்பிக்கிறப்ப நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் த டெசிஷன் இஸ் கேம், வர ஆரம்பிச்சிருச்சு. நம்புங்க, கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். மொத்தத்தையும் இந்த நம்பிக்கை வந்துருச்சு, பண்ணுங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அவர் ரிசல்ட். ஸோ தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். பை.